வணக்கம். நல்லா இருக்கேன். சந்தையில ஒரு டாப்பான கிடா ஃபேமஸான கிடா அந்த கிடா தான் ரெட்ட குறுக்குல இருக்கு. ரெட்ட குறுக்குல அமைப்பா இருக்கு. புளியம்பூர் பல்லு எப்படி என்னையாது பல்லு இப்பதான் லேச கடை முளைச்சிருக்கு. பல்லு இப்பதான் லேச கடை முளைச்சிருக்கு. கொடியாடு மட்டும் தான் இப்படி வளரும். கொடியாடுங்க பெசலே இதுதான் மட்டும் தான் அப்படி வளரும். வேற எந்த சந்தையில பெசலே இப்படி ஆடு வாங்குறதுக்கு தான் ஸ்பெஷல். இப்படி ஆடு மட்டும் தான் வளரும். ஆடு குட்டி கிடாய் வாங்கணும்னா எட்டியாவரம் தான் பெஸ்டான சந்தை. ஆமா சரி ரைட்டு. நீ வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஆமா வாங்கி கொடுத்துருப்பேன். நண்பருக்கு எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்து? மதுரை போகுது. விலை எல்லாம் சொல்ல முடியாது. விலை சொல்லக்கூடாது. சரி வாங்கி கொடுத்து. வணக்கம். எப்போதுமே நல்ல தாயாடு பார்த்து வாங்கி கொடுப்பீங்களே? ஆமாண்ணே. நீ 3 ஆடு வாங்கிருக்கியோ? 3 ஆடுண்ணே. 3 ஆடு. இது 2 சேனா, ஒரு ஆடு மட்டும். இந்த ஆடுக்கு ஒரு 2 குட்டி. இதுக்கு மட்டும் 2 குட்டி. இது 6 பல்லா இருக்குமா? 2 பல்லு. 2 பல்லு 2 குட்டி. கிடாமரியா பொம்மரியா? ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி. ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி. அது 2 சேனையோ? அது 2 சேனை. ஆவரேஜ் என்ன விலைக்கு வாங்கிருக்கியா? இது 13 ரூபா. இது மட்டும் 13 ரூபா அந்த குட்டியோட. இது 2 எந்த ஆடு? இது 10,500. 10,500. இது எத்தனை மாசம்? இது 4 மாசம் சின்ன இருக்கும். 4 மாசம் இருக்கும். அந்த கருப்பு அது 15 ரூபா. 15 ரூபா. அது எத்தனை மாசம் சனையா இருக்கும்? அது ஒரு 3 மாசம் சின்ன இருக்கும். 3 மாசம் சனையா இருக்கும். எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த ஆடை? இது ஒரு 4 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 4 வருஷம் வச்சுக்கலாம். எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? இங்க கோயில்பட்டி தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சரி ஓகே. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? ஓ கழுகுமலை. சரி ஓகே. சந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா. 2 கொடியாடு. ஆமா. ஆடு பல்லு எப்படி என்ன? அதனால பல்லெல்லாம் 6 பல்லு தான். பல்லு 6 பல்லு தான். இளஞ்சனை தான் நம்மளுக்கு. இளஞ்சனையா? சென வந்து 3 மாசம் சேனா 4 மாசம் சேனா வரும். 3 மாசம் 4 மாசம் சேனா வரும். அப்படிதானே? ஆமா. சரி ஓகே. எவ்வளவு விலை சொன்னாங்க? விலை ஒரு 35 ரூபா இருக்கிறாரு. 35,000 2 சார்ஜ். ஆமா. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 2 வந்து 29 முடிச்சிருக்கா. அசுகளை எவ்வளவு கேட்டியோ? முதல் வந்து 26 கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டாரு. 29 ஃபைனல் முடிச்சு வாங்கி போறீங்க. முடிச்சாச்சு. இளஞ்சன ஆடு வாங்கினா நமக்கு இன்னைய லாபம். ஒரு குட்டி இருந்தாலும் உடனே லாபம். 2 மாசத்துல ஈன்றும்ல. இன்னொட நம்ம முதல்ல எடுத்துட்டு வளர்த்து கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னா வந்து ஆடு வந்து செட்டோட 50 ரூபா தானே. 50 ரூபானே. 25 50 தானே. 25 ரூபா 50 ரூபா. குட்டி போட்டு ஒரு 3 மாசத்துல 50 ரூபாய்க்கு போகும். ஆமா. வாங்கினதை விட கூட 20,000. ஆமா. 2 குட்டி போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து விலை செட்டு 25,000 தானே. 25,000. ஆடு வரது எப்படி இந்த வார சந்தையில? ஆடு இந்த நல்ல அதிகமான ஆடு. அதிகமான கொடியாடு நல்ல விலை தான் போகுது. கொடியாடு நல்ல விலை தான். சரி ஓகே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சுப்பராரத்துல. மொத்தம் எத்தனை செட் வாங்கிருக்கீங்க? மொத்தம் 4 செட் வாங்கிருக்கோம். மொத்தம் 4 செட். 2 குட்டி ஆடா ஒரு குட்டி ஆடா? 3 ஆடு 2 குட்டி. சரி. ஒரு ஆடு ஒத்த குட்டி. ஒரு ஆடு மட்டும் ஒத்த குட்டி. பல்ல எப்படி ஆடுக்கு? பல்ல நல்லா இருக்கு. பல்ல நல்லா இருக்கு. எல்லாம் ஆடு தான். எல்லாம் ஆடுதான். எல்லாம் மரியில எப்படி கிராமரியா பொம்மரியா? 2 ஆவரேஜுக்கு 18 ரூபா ஆகுது. 18 ரூபா கரையை விழுது. அப்படித்தானே? சரி. நல்ல தரமான ஆடு தான் வாங்கிட்டு போறீங்க. சந்தை எப்படி இந்த வாரம்? சந்தை சுமார் தான். மொத்தம் எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 4 இதுவும் மொத்தம் ஒரு படி 1 லட்சம் வந்துருதானே? 33 80,000 கிட்ட வந்து. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 4 ஆடு கிடக்கு. வீட்டுல 4 ஆடு கிடக்குன்னு எத்தனை ஆடு சேர்க்கணும்னு நினைச்சிருக்கீங்க? அந்த அவ்வளவு அந்த ஆடு போதும். இதை நம்ம பெருக்கி வேண்டியதா. கிடா இருக்கா? சூப்பர் கன்னி கிட்டா. அப்படிதானே? என்ன சூப்பர் கன்னி கிட்டா. பல்லு எப்படி என்ன? பல்லு 4 பல்லு 4 பல்லு. மாப்பிள்ளை கிடக்கு ஜம்முன்னு இருக்கும். அப்படிதானே? விலை எவ்வளவு சொல்லுதியோ? விலை 27. எது வரை கேள்வி இருக்குண்ணே? கேட்க 17 கேட்காங்க. 17 தான் கேட்காங்க. எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? 20 கொடுக்கலாம் பாக்கோம். 20 கொடுக்கலாமா? ஒரு ஆளு 20 கேட்க மாட்டேங்கிறேன். ஆடு நல்ல தரமான கிட்டா தானே? ஆமா. இந்த சந்தை எப்படி இந்த வாரம்? இன்னைக்கு சந்தை சுமார் தான். ஆடு வரது நிறைய கம்மியானே? ஆடு கிடா ரொம்ப கிடா அதிகம் தான். விலையே இல்லன்னு நினைக்கிறேன். விலை மட்டும் தான். நீ சம்சாரே வியாபாரியா? வியாபாரி. எந்த ஒரு வியாபாரி? சிவகாசி வியாபாரி. வணக்கண்ணே. ஒரு சுத்தமான கருப்பு ஆடு. அப்படிதானே? ஆடுதான். ஆடு பல்லு எப்படி என்ன? 2 பல்லு தானே. 2 பல்லு தான். ஆடு இளஞ்சன இருக்க வாய்ப்பு இருக்கானே? 2 மாசம் சேனா இருக்கும். 2 மாசம் சேனா இருக்கும். எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 15 ரூபா சொன்னாங்கண்ணே. 15,000 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 10 ரூபா. 10,000 கரைத்து வாங்கிட்டு போறீங்க. சரி. எத்தனை வருஷம் ஆடு வச்சுக்கலாம் நம்ம? ஆடு இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். ஆடு 5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். அப்படிதானே? எந்த ஊர் போகுதுண்ணே? சிந்துவப்பட்டினே. சரி ஓகே. வரீங்கண்ணே? எங்களுக்கு தரக்குடினே. சாயல்குடி பக்கம். சாயல்குடி பக்கத்துல வரீங்க. மொத்தம் 3 குட்டி வாங்கிருக்கீங்களா? 3 குட்டினே. 3 குட்டி. என்ன மாதிரிண்ணே இதெல்லாம்? இதெல்லாம் பொட்டு மாதிரினே. பொட்டு மாதிரி. என்ன மாதிரி? கிடா மாதிரியா பொம்மரியா? 2 பொன் மாதிரி ஒரு கிடா மாதிரி. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஒரு குட்டி 2000. 2000 கருத்துல வாங்கிருக்கீங்க. அது ஆடுல எப்படி? ஆடு ஒரு செட். ஆடு ஒரு செட் 2 செட் வாங்கிருக்கோம். 2 செட் எப்படி வாங்கிருக்கீங்க? ஒரு செட் 18,000, ஒரு செட் 19,000. 2 குட்டில அப்படின்னா என்ன குட்டி? குட்டி 2மே கிடா குட்டினே. 2மே கிடா. 4மே கிடா குட்டி தான். அதிசயம் நான் வாங்கிட்டு போறதுக்கு. டக்குனு முதல்ல எடுத்துடலாம். ஆமாண்ணே. சரி ஐயா வணக்கம். ஒரு குட்டி ஆடு. மரி என்ன மாதிரிங்கயா? கிடா மாதிரி. ஆடு பல்லு எப்படி என்ன? அதுங்கயா 4 பல்லு. 4 பல்லு ஆடு. என்ன விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அது 18 ரூபா சொன்னேன். 18,000 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 15 ரூபா. 15,000 கருத்துல. ஒரு குட்டி தான் இருந்துச்சா? இல்ல ஒரு குட்டி தான். சரி. நம்ம 15,000 எத்தனை மாசத்துல எடுக்க முடியுங்கயா? எத்தனை மாசத்துல எடுக்க முடியும்? அது 4 மாசம் ஆகும். 4 மாசத்துல எடுத்துடலாம். சரி.
அருமையான ஒரு செங்கனி ஆடு அப்படிதானே? செங்கனி ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆடு பல்லு எப்படி என்ன அதுனே? ஆடு 6 பல்லு. 6 பல்லு ஆடு 18 ரூபா சொன்னாங்க. 18,000 சொன்னாங்க. ஆமா 12,500 வாங்கிருக்கு. 12,500 வாங்கி. எத்தனை மாசம் சனையா இருக்குண்ணே? ஏன்னா இளஞ்சா தான் இருக்கும். ஒரு 2 மாசம் இருக்கும். ஒரு மாசம் சனையா இருக்கும். ஒரு மாசம்னால இந்த விலைக்கு வாங்கிட்டு போறீங்க, ரொம்ப அதிகமா விட்டு கொடுக்க மாட்டாங்களா? நம்மகிட்ட குறைச்சாங்க, அவங்க விட்டு மாட்டாங்களா? விட்டே கொடுக்க மாட்டாங்கண்ணே. ஆமா சரி சரி. எவ்வளவு பசிகள் எவ்வளவு கேட்டியோ? 10 ரூபா கேட்டேன். 10 ரூபாய் கேட்டிய, அவ்வளவுதான் கேட்டிய. ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 12,500. 500. 12,500. ஆமா சரி 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 சரி. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? கொடியாடு வச்சிருக்கீங்களா கன்னியாடு வச்சிருக்கீங்களா? கன்னியாடு இருக்கு. கன்னியாடு விரும்புவீங்க? எல்லாரும் கொடியாடு விரும்புவாங்க. கன்னியாடு பிடிக்கும். கன்னியாடு தான் உங்களுக்கு ராசி. ஆமா பிடிக்கும், அதனால இதை வாங்கிட்டு போறீங்கன்னா. சரி, 2 குட்டி ஆடா 3 குட்டி ஆடா? 2 தான் போடும். ஒரு 2 போடும். இது பால் சத்தான ஆடா? எப்படி பால் சத்தாடுதான். பால் சத்தான ஆடுதான். பால் சத்தான ஆடுன்னு எப்படின்னு சொல்லுதீங்க? இந்த காம்பு பார்த்தோம். காம்பு பார்த்து நம்மளுக்கு தெரியும் பால் சத்தான ஆடா இல்லையான்னு தெரியும். ஆடு வந்து நமக்கு லாபம் இருக்கா இல்லையானே? ஆடு பரவாயில்ல, லாபம் இருக்கும். பராமரிப்பு லாபம் இருக்கு. பார்த்தா லாபம் இருக்கும். லாபம் இருக்கு. சரி, அதே மாதிரி ஓகேண்ணா ஓகேண்ணா. சொந்தமா பார்த்தா லாபம் இருக்கு. சொந்தமா பார்த்தா நமக்கு சம்பளம் இருக்கு. நீங்க தான் பாக்கில ஆடலாம். ஆமா பாப்போம். நீங்க தான் பாப்பீங்க. வணக்கம். நல்ல அப்பதான் கன்னியாடு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. இப்போ வந்து ஒரிஜினல் நல்ல கொடியாடு, ரெட்டை குறுக்காடு, புளியம்போர் ஆடு அப்படிதானே? புளியங்குருமாடு. சரி. நெரசனை எத்தனை நாள்ல குட்டி போடும்? 4 நாள் போட்டுரும். 4 நாள்ல குட்டி போட்டுருந்தேன். ஆடு பல்லு எப்படிங்கயா? 6 பல்லு தான். 6 பல்லு தான். 6 பல்லு பார்த்தா வாங்கியா? இது என்ன காரணங்கயா? அப்ப ஏலாடு பார்த்தா வாங்குவோம். ஏலாடு பார்த்தா கூட 2 வருஷம் வச்சுக்கலாம் அப்படிதானே? எவ்வளவு விலை சொன்னாவோ? 25 ரூபா சொன்னா. 25,000 சொன்னாவ. நீ பார்த்தனே எவ்வளவு மதிச்சு இந்த ஆடை? நாங்க 20 கிலோ பார்த்தோம். 20 கிலோ. 20 கிலோ தான் அந்த ஆடை கேட்டீங்களோ? ஃபர்ஸ்ட் கிலோ எவ்வளவு கேட்டிய? 19,000 கேட்டோம். 19,000 கேட்டிய. ஃபைனல் எவ்வளவு முடிஞ்சு வாங்கிட்டு போறீங்க? கடைசியில 20 ரூபா. 20 ரூபா. 2 குட்டி ஆடா? 2 குட்டி ஆடு. இது எந்த ஊர் போகுது? இது அரியநல்லூர் போகுது. சரி ஓகே அண்ணா. வணங்கண்ணே. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? கோட்டூர்ல இருந்து வரீங்க அப்படிதானே? மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்கண்ணே? 6 உருப்படி வாங்கிருக்கீங்க. கிடாமரியா பொம்மரியா? எல்லாமே கிடாமரி தான். ஆனா எல்லா குட்டியும் கொஞ்சம் உடசலா தான் இருக்குண்ணே. கொஞ்சம் கிராஸ் பிரீட் தான், ஒரிஜினல் கொடியாடு கிடையாது. சரி, எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? 6 மாசம் குட்டியா இருக்கும். என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? 6 மாசம் வளர்க்கலாம் வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு ஆவரேஜ் என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? ஒரு குட்டி 4 ரூபா. ஒரு குட்டி 4 ரூபா. விலை கொஞ்சம் பரவாயில்ல அப்படிதானே? சரி, 4 ரூபா கரையத்துல வாங்கிட்டு போறீங்க. என்ன இறை கொடுப்பீங்க? கை இறை எல்லாமே மேய்ச்சல் முறையா? வீட்டுல மேய்ச்சல் கொண்டு போய் தான் கொண்டு வருவீங்க. சரி, 3 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு எவ்வளவு விலைக்கு போனேன்? ஒரு 10 ரூபாய்க்கு. ஒரு குட்டி 10 ரூபாய்க்கு கொண்டு வந்துருங்க. சம்பளம் இருக்கு நமக்கு. வணக்கம். எந்த ஊர்ல வரீங்க? நாங்க தாயல்வெட்டியில இருந்து கோதநாச்சியார். சரி ரைட்டு. 2 கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. காய் அடிச்ச மாதிரியா காய் அடிக்காத மாதிரியா? காய் அடிச்ச மாதிரி தான். சரி, ஒரு 8 மாசம் குட்டியா இருக்கும். ஆமா. என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும்? இது ஒரு 4 மாசம் இல்ல 5 மாசம். 4 இல்ல 5 மாசம் வளர்ப்பீங்க அப்படிதானே? என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்கண்ணே? எப்படிங்க கைத்தீவனம்? இறை என்ன கொடுப்பீங்க? இறை வந்து பருத்தி விதை, அரிசி, மத்த இந்த கீரை இதுகள்லாம். கீரை எல்லாம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? குட்டிக்கு 4 ரூபா இல்ல 3 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு நாங்க வித்துக்குவோம். எக்ஸ்ட்ரா வச்சு வித்துருவீங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சரி, 2 குட்டி ஆடு, நல்ல பால் கண்ணியில ஆடு. ஆனா குட்டி வந்து கொடியாட்டு குட்டி அப்படிதானே? மரி என்ன மரிங்கய்யா? ஒரு கிடா மாதிரி, ஒரு பொம்மரி. ஆடு பல்லு எப்படி என்ன அதுங்கய்யா? பல்லு ஒரு கடை சேர்ந்துருக்கும். கடை சேர்ந்துருச்சு. எவ்வளவு விலை சொன்னாங்கய்யா? 20 ரூபா. 20,000 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஃபைனலா? 16. 16. பரவாயில்ல. பரவாயில்லன்னு நினைக்கீங்கண்ணே. சரி சரி. ஆடு வரது எப்படி இருக்கு சந்தையில? ஆடு பரவாயில்ல. நிறைய வந்திருக்கா? எத்தனை ஆடு பாத்திருப்பீங்க நீங்க? 50 ஆடுக்கு மேல பாத்திருப்பீங்க. இந்த ஆடு தான் முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே. 2 மாதிரி வளர்ப்புக்கு ஏத்தால மாதிரி. ஒரு 3 மாசம் மாதிரியா இருக்குமா ஐயா? 3 மாசம் இருக்கும். 3.5 மாசம் இருக்கும். கொம்பு லைட்டா தான் வந்திருக்கு. கிடா மாதிரியா பொம்மரி வாங்கிட்டு போறீங்க? 2 கிடா மாதிரி. 2மே கிடா மாதிரி. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கலாம்னு பிளான்? இன்னும் ஒரு 4 மாசம் வளர்க்கணும். கரெக்டா 4 மாசம் வளர்க்கலாம்னு ஒரு பிளான்ல வாங்கிட்டு போறீங்க. கை நீங்க காட்டு மேய்ச்சலா இல்ல கையற வீட்டுல வச்சு? கையற தோட்டத்துல மட்டும். கையற மட்டும் தான். ஆமா. சரி, என்ன இறை கொடுப்பீங்க? கையற அகத்தி கூட மத்த தீவனங்கள், மத்த கை தீவனம் கொடுப்பீங்க. சரி 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 சரிங்க. வேற வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 10-15 குட்டி. 15 குட்டி கிடக்கு. இதே கொடியாடு தான் வச்சிருக்கீங்க? ஆமா, கொடியாடு. வேற எதுவும் வாங்க மாட்டீங்களோ? வாங்குவோம். நம்ம விலைக்குள்ள அமைஞ்ச எல்லாமே வாங்குறது. ஆனா எது நல்ல வளர்ச்சியில நல்ல எது நல்ல வளர்ச்சியில எந்த கொடியாடு வந்து கொஞ்சம் பிடிக்கும் ஆளுகளுக்கு. பிடிக்கும். டக்குன்னு யாராலும் விரும்பி வாங்குவாங்க. நேரம் இருக்கும். நேரத்துக்காண்டியே வாங்கிட்டு போவாங்க அப்படிதானே? எவ்வளவு முடிச்சிருக்கீங்கயா? இது அவங்க 20 ரூபா சொன்னாங்க. 21 ரூபா சொன்னாங்க. நான் 15 ரூபாய்க்கு கேட்டு 16,500. 16,500 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க.
3 செம்பரி குட்டி வாங்கிட்டு போறீங்க. கிடாமரியா பொம்மரியா? மூணுமே பொம்மரி. பாட்டியமா தான் வாங்கிட்டு போறா வளப்புக்கு. சரி, எத்தனை மாசம் குட்டியா இருக்கு? எவ்வளவு விலை கொடுத்துருக்கியோ? வந்து 3 மாசம் குட்டியா இருக்கும். எவ்வளவு விலை கொடுத்துருக்கீங்க வாங்கி? 10,000. எல்லாம் நீ பரவாயில்லையா? பொம்மரி எல்லாம் ரேட் வந்து கம்மியா இருக்கு. அவ்வளவுதான். 2 மாதிரி வாங்கிட்டு போறீங்க. கிடாமரியா பொம்மரிங்களாண்ணே? ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி. ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி. எத்தனை நாள் குட்டியா இருக்கும்னு இது? இது வந்துட்டு ஒரு 2 வாரம் குட்டி இருக்கும். 2 வாரம் குட்டியா இருக்கும். என்ன பிளான் பண்ணி வாங்கிட்டு போறீங்கண்ணே? வீட்டுல மாடு இருக்கு, சரி. அதனால கொஞ்சம் பால் மிச்சமாக, அதனால பாலை கொடுத்து பால் கொடுத்து நம்ம வளர்த்துடலாம். கரெக்டா எத்தனை மாசம் நம்ம பால் கொடுக்க வேண்டியது இருக்கும்ண்ணே? பால் வந்து கரெக்டா ஒரு மாசத்துக்கு மேல கொடுத்தா நல்லா இருக்கும். 1 மாசம் கொடுத்தா நல்லா. பால் இருந்தா 2-3 மாசம் வரைக்கும் கொடுக்கலாம். பால் இல்லைன்னா 1 மாசம் கொடுத்துட்டு அப்படியே கொலைய கட்டணும்னா அப்படியே கடிச்சிடும். அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என்ன விலை சொன்னாலும் முடிச்சிருக்கீங்க? ஏன்னா இது வந்து 3 ரூபா சொன்னாங்க. 3 ரூபா? ஆமா. நான் வந்து 2,500 ரூபாய் சொல்லி 2,600 முடிச்சேன். 2,600 ஒரு குட்டி 1,300 ரூபாய். ஆமா, கிடா குட்டி 1000 1500, பொட்டை குட்டி 1000 ரூபாய் கணக்கு பண்ணிக்கிறோம். 1000 ரூபாய் கணக்கு பண்ணி வாங்கிருக்கீங்க. ஆமா. சரி, இந்த மழை குளிர் டைம்ல வாங்குறதுனால நமக்கு நிறைய சிரமம் இருக்குண்ணே. ஆனா அதுக்கு வந்து தொழுவுக்குள்ள நம்ம இந்த குண்டு பல்ப் இருக்குல்ல, அந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் போடுவாங்களா, ஆமா ஆமா, அதை போட்டோம்னா கொஞ்சம் ஹீட் கிடைக்கும். ஹீட் கிடைக்கும். தாயிட்ட வந்து ஹீட் கிடைக்கும்ல, அதுக்கு பதில் நம்ம அந்த குண்டு பல்ப் போடுறது. ஓகே ஓகே. ஆமா, அது கொஞ்சம் நல்லா ஹெல்த்தா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டுல வேற ஆடு வச்சிருக்கீங்களா? வீட்டுல செம்பரி வச்சிருந்தேன், கொடுத்துட்டேன். அப்புறம் இப்போ பொடி குட்டியா சேர்க்கிறேன். அப்புறம் அந்த அடுத்த வாரம் பிடிக்கணும், மயிலமாடி பிடிக்கணும். மயிலமாடி கிடா பிடிக்கணும். செம்பரி வளர்க்க நல்லதா, வெள்ளாடு வளர்க்க நல்லதுண்ணே? இன்னும் ஆடு மொத்தத்துல எந்த ஆடு வளர்த்தாலும் நல்லதுதான். நல்லதுதான். நம்ம பாக்கணும். செம்பரி வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. ஆமா. இது கோவரத்துக்கு கழுத சொல்லுவாங்களே, இது 10 ஆடு வளர்த்தாலும் 10 திசைக்கு போகும். செம்பரி அப்படி கிடையாது. ஒரு போனா ஒரு அது பாட்டு கிடக்கும், ஒண்ணும் ஒரி இருக்காது. ஆமா, அதனால செம்பரி வளர்க்கறது பெஸ்ட் சொல்லி. எந்த போது சொன்னீங்க? இது விளாத்திக்குளம் பக்கத்து. அனைத்து கால்நடை தொழில் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்க சந்தைன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் ஆட்டு சந்தை. எட்டயபுரம் ஆட்டு சந்தை இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம சந்தை வீடியோ எடுக்கிறோம். காலையில சாரி 9 மணிக்கு வீடியோ எடுக்கோம். 10ஆம் தேதி நம்ம சந்தை வீடியோ எடுக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொடியாடுகள் வந்துருக்கு. ஃபுல்லாகவே கொடியாடு தான். சனிக்கிழமை சந்தைனாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடியாடுகள் மட்டும்தான் இருக்கும். செம்பரி ஆடுகள் அவ்வளோவா வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொடியாடுகள் மட்டும்தான். கொடியாடுகள் ஃபுல்லாக அதிகமான கொடியாடுகள் மட்டும்தான் வரும். கொடியாடுகள் நீங்கள் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா சனிக்கிழமை அதிகாலையில் 4 மணிக்கு சந்தை ஸ்டார்ட் ஆகி மினிமம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் இந்த சந்தை நடைபெறுது. சரிங்களா? அதுவும் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சந்தை எக்ஸ்ட்ரா இன்னைக்கு புதன்கிழமை சிறப்பு சந்தை வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஆடு வாங்க நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமை பொங்கல் இருக்கிறதுனால புதன்கிழமை எக்ஸ்ட்ரா வந்து சந்தை வச்சுருக்காங்க. சந்தை வச்சுருக்காங்க. சரிங்களா? நீங்கள் புதன்கிழமை கூட வந்து சந்தைக்கு வந்து வாங்கலாம். அதே மாதிரி செம்பரி ஆடு நீங்கள் வாங்க நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை 7 மணிக்கெலாம் நீங்கள் சந்தைக்கு வந்துடுங்க. வந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்தை வந்து எப்போதும் சாயங்காலமாக நடந்துச்சு. ஆனால் அதே மாதிரி சாயங்காலம் நடக்க நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஆடே இருக்காது. 9 மணி to 10 மணிக்கெலாம் சந்தை வெள்ளிக்கிழமை சந்தை செம்பரி ஆடு சந்தை முடிஞ்சிருக்கு. நீங்கள் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்து சந்தையில் வந்து பார்த்து நீங்கள் ஆடுகள் வந்து வாங்கிட்டு